ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவத் நாராயணேன ஸ்வயம் யாசேன கிருதிதாம் புராணமுனி மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதி அஷ்டாதசாத்யாயினி அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணி. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் சொன்ன பிறகு ரிப்பீட் பண்ணுவோம். ஓம் நாராயணோ பரோ வியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. இப்போ வந்து பாரதம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி வேதாந்தியும் சுறுசுறுப்பாக இருக்கிறோன்னு ஒரு நிமிஷமும் முக்கியமாக படுறது. அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம முடிக்க முடியும். இப்போ ஒரு பெரிய பேஸ் பண்ணிட்டு போகிறோம். நம்ம இதில் வந்து மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை ஆர்டராக பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அதனால் இப்போ வந்து சயின்ஸு அறிவியல் படி லிவிங் நான் லிவிங் அப்படின்றத நம்ம இப்போ படிக்கிறோம். நம்ம ஓகே, இந்த லிவிங் நான் லிவிங்ன்றது உயிரற்றது அப்படின்றத பண்ணணும். இதை வந்து சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் வந்து செடிக்கு உயிர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். இதுக்கு முன்னாடியே நம்ம ஆள் வந்து இந்த ஜட வஸ்து கூட உயிர் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்தே மாதரம் கண்டுபிடிச்சிட்டார். அந்த சொன்னோடனே எல்லாருமே அதிர்ந்து போயிடுவாங்க. வந்தே மாதரம் அதனுடைய 150வது ஆண்டு திருவிழா இப்போ நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ரொம்ப, அதாவது டென்சிட்டிவாக இருக்குது விஷயம். அவ்வளோ விஷயம் வந்து தேசத்துக்குள்ளே நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கீதா ஜெயந்திக்குள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் சரி. சரி, அப்போ இந்த 150வது ஆண்டு விழாவை நம்ம கொண்டு வந்து
கொண்டு வந்துட்டோம். இதில் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், இது உங்களுக்கு ரூல் பிரியும். ஐ எம் த சப்ஜெக்ட், நான் எதை அறியறேனோ அனுபவிக்கிறேனோ அது ஆப்ஜெக்ட். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெளியில் இருக்கிறத நான் அறியறது அனுபவிக்கிறது இருக்குது மாத்திரம் இல்லை, இந்த பாடியே என்னால் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அறிபவனாகிய நான் வேறாக இருக்கிறேன். அறியப்படுகின்ற சரீரம், அறியப்படுகின்ற மனசு, இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக ஒரு வார்த்தை சொல்லுவோம். வேதாந்த வார்த்தையில் அது காரிய கரண சங்காத்து. காரிய கரண சங்கா. காரியம்னா ஸ்தூல சரீரம், கரணம்னா சூக்ஷ்ம சரீரம். இந்த காரிய காரண சங்காத்தை இந்த உடம்பு, மனசு, இந்திரியங்களை நாம் நான்ன்றதில் கனெக்ட் பண்ணிட்டோம், கர்த்தாவோடு கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது பிரமாதா, மந்தா, திருஷ்டா, ஞாதா, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாம் கனெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை. அது நானுன்னு சொல்லும் போது அது அகங்காரமாக கன்வெர்ட் ஆகும். எங்கே கர்த்தாவோ, கர்த்தா பிரச்சனை இல்லை. காரணம் என்னென்னா, கர்த்தா என்றது இலக்கணப்படி சுதந்திரமானவன். கர்த்தா என்பவன் சுதந்திரமானவன். எப்படி? கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தம். ஒருத்த கர்த்தாவாக செயல்படுறவன் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம். அந்த பவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த கர்த்தாவை நானுன்னு சொல்கிறல்ல, அங்கே பிரச்சனை வருது. ஏன்? ஸோ இது பானை, இது பானை தானே. உங்கள் ஊரில் பானை தானே சொல்லுவாங்க இல்லையா? இது பானை, இது டேபிள், இது சங்கு. இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோ, கோபம் வரும். புரியுறதா? அதுவும் குழந்தைங்களுக்கு சொன்னால் இன்னும் கோபம் வரும். புரியுறதா? மாற்றி சொல்லக்கூடாது. அது என்ன இருக்கிறதோ அது அப்படியே சொல்லணும். அப்போது கரணமாக இருக்கிற மனசை கர்த்தாவாக ஆக்கிட்டோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்கே பிரச்சனை வருதுன்னா, கரணமாக செயல்பட வேண்டியது, கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கருவி, கருவியாக இருக்கிற ஒரு விஷயம். இப்போ பேனா இப்போ கொடுத்தா இல்லையா, இந்த பேனா அந்த பேனாவில் முதல் எழுதுன துக்கேஸ்வனுத்விக்னமனாக அதை தான் எழுதினேன். அப்போ வரும்போது சொல்கிறேன் நான். புரியுது? ஞாபகார்த்தமாக ஒரு பெரிய விஷயத்தோடு கனெக்ட் பண்ண. இப்போ இதில் என்ன சிம்பிள்னா, இந்த ஐயோட நானோட இன்ஃபினிட்டு சேர்த்தினா பூர்ணமாக ஆகிடுவேன். நானோட ஃபைனட்டு சேர்த்துனா ஃபைனட் ஆகிடுவேன். நீ அழியக்கூடிய விஷயத்தில் கிளைம் பண்ண போறியா, அழியாத வஸ்துவை நீ எடுத்துக்க போறியா? இதுதான் பெரிய ஆராய்ச்சி பண்ணுறோம். முக்கியமான விஷயத்துக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இது தொடர்ந்து இதை விதவிதமாக சொல்லின்னு இருப்பேன், நான் வேறு வேறு விதமாக சொல்லின்னு இருப்பேன். அப்போ அறிபவனாகிய நான் இருக்கேன், அனைத்தும் அறியப்படுகின்ற பொருளாக இருக்கிறது. அப்போ அந்த அறியறது சாட்சி. இதுக்கு ஸ்ருதி பிரமாணம் என்ன அப்படின்னா, கைவல்ய உபனிஷத்து சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவா, அப்படி ஸ்ருதி வாக்கியமே இருக்கிறது. புரியுதா? இது நம்ம புரியுது. இப்போ உபனிஷத்துடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் சாட்சி அப்படி புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த வேதாந்த திருஷ்டியில், இந்த கீதா ஜெயந்தியில் நாம் ஆத்மாவை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நாம் என்ன சொல்லிட்டோம்? அனாத்மாவாகிய கர்த்தாவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நானுன்னு சொல்லிட்டோம்.
அப்போது ஆத்மா அனாத்மா விசாரம் செய்வது மூலியமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா அனாத்மா விசாரம் செய்யறது மூலியமாக அகம் என்ற சொல்லை கண்டுபிடிக்கலாம். அகங்காரத்தை துரத்தி விடலாம். அகங்காரம் தானே டாமினேட் பண்ணுறது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நானுன்னு சொல்லும்போது பலவிதமான இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வீசா வச்சுருக்கான். அவன் ஃபோனு அவனெல்லாம் ரீச்சே பண்ண முடியல. அப்புறம் தான் அவனுடைய அக்கௌண்ட்டு எப்படி அவனுக்கு ஃபண்டு வருது அதை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. இன்றைக்கி இந்த உளவியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப அவங்களும் அட்வான்ஸாக போனால் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்படிதான் நாடே உலகமே அட்வான்ஸாக போயின்னு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. புரியுதுதான்? அதில் நீ மேட்ச் ஆகலைன்னா ரொம்ப பின்தங்கி போயிடுவ நீ. புரியுதுதான்? அதனால் அலர்ட்டாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படி ஆத்மா அனாத்மா விஷயத்த ஒரு ஓல்டு ஸ்டோரி இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் ரமண மகரிஷிக்கிட்ட வரும்போது எல்லோரும் டாப்பிக்கல் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வருவாங்க. இது பிரச்சனை, அந்த பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கடன் வாங்கினது, லோன் இருக்குது பாருங்கள், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண, ஒரு வழி சொல்லுங்களேன். எனக்கு பகவான் கிருப்பையில் ஒரு இது கொடுத்துருக்கான் நமக்கு, ஒரு சக்தி. என்ன சக்தின்னா, அந்த என்ன பாட்லர் அது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோடனே மறைஞ்சிடுவானே, ஹாரி பேட்டர் மாதிரி எனக்கு ஒரு இது கொடுத்துருக்கான் சக்தி. உனக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, எந்த இடத்துல நீ தடுமாறுற, அது நீ சொல்லாமே நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீ சொன்னீன்னா கேட்டுப்பேன், அதுக்கு தீர்வு ஏதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். மூணுமே இருக்கு. மூணாவது விஷயம் ரொம்ப ரேர். யாரும் நம்மளை மதித்து மரியாதை கொடுத்து அவருக்கு தெரியாது, அப்படியே அவர் ஏதாவது தீர்வு சொன்னார்னா கரெக்டாக இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு உத்தமம் என்ன, கேட்காம இருக்கிறது உத்தமம். அவர் இந்த பக்கம் வந்தார்னா அந்த பக்கம் போயிட்டா அவருக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை. இதெல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆள். உங்களுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்குறேன் நான், புரியுதா? அப்படி பண்ணிக்கோ அப்படி. இப்போ இந்த நான் என்ற சொல்லில் கண்டுபிடிக்க வேண்டியது, அவர் என்ன சொல்கிறாரு, நீ தூங்கும்போது உன் பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்பார். நீ ஆழ்ந்து தூங்கி போயிட்டேன்னா அப்போ உனக்கு பிரச்சனை இருந்ததா யோசிப்பா இல்லையா? அப்போ உங்கள் ஃபேமிலி செட்டப்லாம் தூக்கத்தில் இருந்ததா? இல்லை. புரியுதா? இப்போது அந்த இடத்துல உறவுகளோ உடம்பு பற்றின விஷயமோ இல்லை கடன் கொடுத்ததோ கடன் வாங்கினதோ உலகத்தை பற்றியோ எதுவுமே இல்லாத ஒரு நிலை எதுவோ அதுதான் உறக்கம், சுஷுப்தி. ஆத்மா கக, ஆத்மா கக தத்துவபோதத்தில் என்ன சொல்கிறாரு, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா, அப்படி வெய் அப்படின்றார். ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் அது கிடையாது. எது கிடையாது? ஆத்மா கிடையாது. நீ என்ன வேணா கொண்டாட்டிக்கோ. நீ போட்டிருக்க மோதிரம் எங்கள் மாமியார் போட்ட மோதிரம், மச்சான் போட்ட மோதிரம், என்ன வேணா சொல்லிக்கோ. புரியுதா? அது ஒரு மெட்டல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பஞ்சகோஷ விலக்ஷணா. பஞ்சகோஷ விலக்ஷணம் அது பஞ்சகோஷ கிடையாது. அன்னமய கோஷம் கிடையாது, பிராணமய கோஷம் கிடையாது. அப்படி அந்யோந்திர ஆத்மா அந்யோந்திர ஆத்மா அப்படி சொல்லி சொல்லி உயர வாங்கிடும் அந்த தைத்திரியம். முன்னாடி ஓஹோன்னு சொல்லுவான், அப்புறம் அந்யோந்திர இப்போ தான் ஆத்மா சொல்லிச்சு பிராணனை.
அதுக்கப்புறம் மனசுக்கிட்ட போகும்போது அந்யோந்திர ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராணமயா அவுட்டுன்னு அர்த்தம். மனோமயத்தை சொல்லலாம். புரியுதா? இப்படி பஞ்சகோஷாவையும் டெலீட் பண்ணிடும். அதில் ஒருத்தன் அதி புத்திசாலி வந்தான். அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா சூன்யம். சூன்யம். அப்போ தூக்கத்தில் என்ன இருக்கிறது? சூன்யம். அப்படி வந்து சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உனக்கு எவனோ சோட்டாங்கரை அது என்னது? சோட்டானி கரையில் உனக்கு சூது வச்சுட்டான். ஞான சூன்யம். சூன்யம்தான் ஞான. இது ரொம்ப நாள் இந்த வேர்டு வராமல் போயிடுது. கொஞ்ச நேரம் யோசிப்பேன், அது என்ன சூன்யம் சொல்லுவாங்களே ரொம்ப ஃபேமஸாக, ஞான சூன்யம். ஏன்னா நான் அப்பப்போ திட்டுவோம் ஒரு பையனை, அவனுக்கு பேர் ஞானம்னு பேர். எப்பயும் என் பக்கத்தில் வந்து நின்றுப்பான். ஃபோட்டோவில் நின்ன பரவாயில்ல, அது கரெக்டாக கிளிக் பண்ணும்போது என் மேலே விழுந்துருவான். அவனை ஞான சூன்யன்னு சொல்கிறது நான். புரியுதா? விதவிதமான ஆட்கள்லாம் இருக்கான் ஞான சூன்யம். அங்கே சூன்யம் கிடையாது. ஏன்? அது வந்து இல்லைன்னா 3 பெட்ரூம் எவனாவது கட்டுவானா? ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் பெட்ரூம்லாம் போட்டு, அது பெட்ரூம் லைட்டு சில பேருக்கு பிடிக்காது. புரியுதா? சில பேர் என்ன பண்ணுவான்னா அந்த நட்சத்திரத்தெல்லாம் வச்சுடுவான். ஒரு ஆகாசத்தில் நம்மளாம் பழைய காலத்தில் வெட்ட வெளியில் போய் படுப்போம் மொட்டை மாடியில். இவன் வந்து வீட்டுக்குள்ளேயே மொட்டை மாடியை கொண்டு வந்துடுறான். பா சமத்து டெக்னாலஜி. புரியுதா? அப்போ இயற்கையிலேருந்து செயற்கைக்கு வந்துட்டான் மனுஷன். புரியுதா? என் ரூம்லேயே வந்து ஒட்டினாங்க இந்த குருஜி பவனில். புரியுதா? அது நானும் என்ஜாய் பண்ணேன். இல்லை ஸ்டார் வரும். புரியுதா? ஓகே. இதெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி தான். தூங்கி போயிட்டோம்னா ஸ்டாராவது 3ஆவது எல்லாமே போயிடும். அங்கே ஒன்றுமே இல்லையா? தூக்கத்தில் ஒன்றுமே இல்லையா? கான்சியஸ் இருக்கு, அவ்வளோதான் இருக்கா? அப்போ கூட உனக்கு ஏதாவது சொல்ல தெரியுதா பாசிட்டிவா? ஆனந்தம் இருக்கு. அந்த ஒரு இடத்துல தான் ஆனந்தமா இருக்க, அதையும் சொல்ல தெரியல. எந்த விதமான குடுக்கல் வாங்கல் இல்லாமல், பர்ச்சேஸ் பண்ணாமல், அது வந்து ஃபாரின் சாக்லேட் இல்லாமல், லோக்கல் ஸ்வீட் இல்லாமல், அது வந்து பிரசாதம் இல்லாமல், விதவிதமாக கொடுத்தது இருக்குன்னு அதெல்லாம் இல்லாமல் நீ வந்து நான் கொடுக்குற ஒரு ஐட்டத்துலேயும் உன் மைண்டு பூரிக்கும். புரியுதா? நான் கொடுக்கும்போது மூஞ்சியை நான் வந்து திருட்டுத்தனமாக பார்ப்பேன் நான். எப்படி அது ஒரு சுகம் இருக்கு, அது சுகம் இருக்குன்னு. எதுவுமே இல்லாமல் ஒரு ஆனந்தம் இருக்கு. எப்படி சொல்ற? தூங்கினாதான் எதுவும் தெரியாது சொல்றீங்க. ஆனந்தமா இருக்குன்னு எப்படி சொல்ற? நீங்க நானா சொன்னேன்? நீங்க தான் ஆனந்தமா இருக்குன்னு சொல்ல. எப்படி? அதான் சங்கராச்சாரியார் ஆத்மாக்காக அதுல 3வது பாயிண்ட் என்ன சொல்றாரு? அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தாத்ரயம் ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பனாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. இந்த அவஸ்தைக்கு சாட்சி சைத்தன்யம். ஆனா அந்த அவஸ்தை சைத்தன்யம் கிடையாது. இப்ப எனக்கு தெரியறது, அந்த தெரியறதுக்கு சாட்சி. ஆனா சாட்சி வந்து தெரியப்படுத்தாது, ஆத்மா தெரியப்படுத்தாது. அது கர்த்தாவும் கிடையாது, காரியத்தாவும் கிடையாது. அது செய்பவனும் கிடையாது, செய்விப்பவனும் கிடையாது. புரியுறதான்?
அப்போது அது அங்கே அகங்காரம் ஒடுங்கி இருக்கு இல்லையா, அந்த அகங்காரம் ஒடுங்கி இருக்கிற நேரத்தில் அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற அந்த விஷயத்தை திருப்பி அகங்காரத்தை மூலமா சொல்கிறது. அகம் பிரம்மாஸ்மி யார் சொல்லுவா? ஆத்மா சொல்லுமா? சொல்லாது, தேவையில்லை. அனாத்மாவில் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ யார் சொல்ல முடியும்? இந்த நரசிம்ம அவதாரம் தான் சொல்ல முடியும். ஏன்? அதுக்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு. புரியுதா? கருப்பு வெளுப்பு 2 படமும் இருக்கு. பில்லு கொடுக்காம கொடுங்க, பில்லு இல்லாமல் கொடுங்க. வித்தவுட் பில். அதெல்லாம் என்னது? வித்தவுட் பில்லாம் என்னது? பிளாக் மணின்னு அர்த்தம். ஃபார் இன்ஃபர்மேஷன். பிளாக் மணி. சேல் இது நிலம் வாங்குறல்ல, நிலம் வாங்கும்போது எனக்கு ரொம்ப நாளாக புரியல, அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் புரிஞ்சுது. 2 பணம் கொடுக்குறான். டாக்குமெண்ட் வைஸ் ஒரு பணம் கொடுக்குறான், அப்புறம் எக்ஸஸாக ஒரு பணம் கொடுக்குறான். அந்த மார்க்கெட் வேல்யூன்றான். மார்க்கெட் வேல்யூ ஒன்று, இன்னொன்று கரப்ட் வேல்யூ ஒன்று, கைட்லைன் வேல்யூ. புரியுதா? மார்க்கெட் வேல்யூன்னா என்ன, கைட்லைன் வேல்யூன்னா என்ன? அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறது மார்க்கெட் வேல்யூ. அதுக்கு என்ன கட்டணும்? மார்க்கெட் வேல்யூவா டாக்ஸ் கட்டணும். புரியுறதா? இது என்ன ஒரு பெரிய திருட்டுத்தனம் நடக்கிறதுனா பாரதத்தில். என்ன பிளாக் மணி பணத்தையும் மாற்றி காட்டினார். அப்போ கூட அவர் 10% தான் பிளாக் மணியை ரிமூவ் பண்ண முடியுது. ஆனால் நம்ம ஊரில் பிளாக் மணி கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்குது. ரோட்டில் பஜ்ஜி சுற்றி விற்கிறான்ல லட்சக்கணக்கான சில பேர். எல்லா வியாபாரி அப்படி கிடையாது, சில வியாபாரி மாத்திரம் அப்படிதான். இன்கம் டேக்ஸ் கிடையாது. அந்த கிரி ஸ்ட்ரீட்டில் இது கற்றுக் கொடுப்பான்ல டியூஷனு, அதுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. அந்த ஸ்ட்ரீட்டில் சக்கரபாணி ஸ்ட்ரீட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் யூத்தாக இருக்கும். புரியுதா? அது இது என்ன அகாடமிக்கு அகாடமி. அவன் கொள்ளையாக சம்பாதிக்கிறான், அதுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் கிடையாது. இப்போ புரியுதா? பிளாக் மணி. பிளாக் மணின்னா ஸ்டாலின் கொண்டு போய் வைக்கிறது மாத்திரம் பிளாக் மணி கிடையாது. அரசியல்வாதிகள் பண்ணுறது மாத்திரம் பிளாக் மணி இல்லை. சாதாரண பிரஜையெல்லாம் கூட இந்த தேசத்தில் கொலோனி ஆட்சியத்தில் காலனி ஆதிக்கத்தில் தானாகவே இயற்கையாக எந்த விதமான குற்ற உணர்வு இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் பிளாக் மணி. இப்போ புரியுதுங்களா? சட்ட ரீதியாகவே பண்ணுறான். இந்த ஒரு அம்மா வந்திருக்கு இப்போ, நிர்மலா சீதாராமன். பா, அதுக்கு எல்லாம் தெரியுது. அதுக்கு பா பிடிச்சி வாங்கிடுது பாரு. இப்போ டாக்ஸ் பண்ணுறவங்க, வரி கட்டுறவங்க அதிகமாக இருக்காங்க பல காரணத்தினால. ஓகே, அப்போ அதனுடைய ரேஷியோ இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் நமக்கு இன்கம் இருக்குது. புரியுதா? அதனால தான் நம்மளால் செலவு பண்ண முடியாது. புரியுறதில்ல? இதெல்லாம் ஒரு பக்கம். அப்போது இந்த விஷயத்தில் நான் தெரிஞ்சிக்க வேண்டியது சாட்சி. சாட்சின்றது அழகான சொல். இப்போ பிரமாதா, பிரமாதா, ஞாத்தா. ஞாத்தா இது தெரிஞ்சுக்கிறான், அவனுக்கு பேர் ஞாத்தா. ஆப்ரேட் பண்ணுறவன் பிரமாதா. ஸ்ரோதா, நீங்களா இப்போ ஸ்ரோதா கேட்குறீங்க. இதெல்லாம் இதை இந்த ஆத்ம சைத்தன்யம் இல்லாமல் அது காது இருந்தும் கேட்காது. அப்போ ஆத்மா கேட்க வைக்கிறதா? ஆத்மா கேட்க வைக்கிறது. ஆத்மா இல்லாமல் காது கேட்குமா? கேட்காது.
அப்போ ஆத்மா அங்கே சாட்சியாக மாத்திரம்தான் இருக்கு. எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறத ஒழிய அதுவே ஒர்க் பண்ணுறதில்ல. நான் கர்த்தா நான் காரியத்தா, புரியுதா? அப்போ நம்ம கர்த்தாவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருத்துவம் இருக்கக்கூடாது. இதுதான்பா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நீ ஆத்மக்கக அப்படி சொன்னால் அது இந்த சரீரத்திய வெதிரிக்தம் பஞ்சகோஷ விலக்ஷணம். அதில் நமக்கு க்ளோஸாக இருக்கிறது என்னன்னா அவஸ்தாத்திரய சாட்சி, புரியுதா? இதுதான் மாண்டூக்கியத்தில் சொல்கிறாரு. அவஸ்தாத்திரய எடுத்துட்டாரு. அந்த ஜாக்கிரத்தில் இருக்கிற அபிமானிக்கு பேர் என்ன? விஸ்வன். சொப்பனத்தில் இருக்கிற அபிமானிக்கு பேர் என்ன? தைஜசன். சொப்பனத்தில் இருக்கிற சுஷுப்தியில் இருக்கிற அபிமானிக்கு பேர் பிராஜ்ஞன். இது மூணும் சைத்தன்யம், புரியுதா? ஆனால் சைத்தன்யம் இது மூணும் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணுறேன். கடல் ஜலம், அலை ஜலம், குமிழ் ஜலம். ஆனால் ஜலம் கடல் கிடையாது, அலை கிடையாது, குமிழ் கிடையாது. ஏன்? இது வெறும் ஜலம், அது உப்பு கரிக்கிற ஜலம். எங்கெல்லாம் தண்ணியை பார்க்குறியோ அங்கே கடலை பார்க்கறதில்ல, புரியுதா? அப்போ என்ன ஆகும்? வீட்டில் டம்ளர் தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? கடலாயிடும். புரியறதா? கடல்ல இருக்கிறது ஜலம், ஆனால் ஜலம் டம்ளர் ஜலம் கடல் கிடையாது. அப்போ சைத்தன்யம் இல்லாம ஆத்மா இல்லாம எதுவுமே கிடையாது. ஆனால் எதுவுமே ஆத்மா கிடையாது. புரியறதுங்களா? அப்போ இது ஒரு கடினமான ஒரு விஷயமா தானே இருக்கு. புரிஞ்சுக்கிறது கடினமான ஒரு விஷயமா இருக்குல்ல. சரி, ஏதாவது டேபிள் பற்றி தெரியல, நமக்கு இந்த பிரம்மோஸை பற்றி தெரியல, ஓகே, சுதர்சன சக்கரம் ஒன்று பண்ணியிருக்காரு, அதை பற்றி தெரியல, ஓகே, அது தெரியலன்னா பரவாயில்ல. பாகுபலி விட்டாங்க, அதை பற்றி தெரியல, சரி விட்டுருவேன். சந்திரயான் 2 விட்டாங்க 2019, அது ஃபெயில் ஆகிடுது, ஆனால் இப்போ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது விழுந்து கிடந்ததெல்லாம் இப்போ ரிப்போர்ட் கொடுக்குறது, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு, புரியுதா? அது எனக்கு தெரியல, பரவாயில்ல, மன்னிப்போம், மறப்போம். ஆனால் நான் ஆத்மான்றது மறக்கக்கூடாதுப்பா, புரியுதா? ஆத்மாவினால் தான் இதெல்லாம் பிரகாசிக்கிறது, புரியுதா? ஆத்மாவை எதனாலும் பிரகாசிக்க வைக்க முடியாது. அப்போ அறிபவன் இது சொல்றது. அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை தெரிந்து கொண்டால் சுஷுப்தியில் போய் ஆனந்தம் அடைய வேண்டாம், அதை ஜாக்கிரத்திலேயே கொண்டு வரதுக்கு தான் இவ்வளவு படாத பாடுபடுறான். அதனால தாயுமானவன் என்ன கேட்டான்? தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எங்களுக்கு சும்மா ஒரு ஸ்வீட்டு சேச்சி கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட்டாலே ஆனந்தம் வருது. ஏன் தாயுமானவன் இப்படி கஷ்டப்படுறான்னு தெரியல இல்ல. அப்படி யாரு நினைக்கிறீங்களோ அவங்க என்கிட்ட வாங்க, இன்னும் 2 பாக்ஸ் இருக்கு, என் பக்கத்திலேயே ஒரு பாக்ஸ் ஃபுல்லா சாப்பிடணும். அந்த ஸ்வீட் மேல உனக்கு வைராக்கியம் வந்து, உனக்கு எதுலையாவது ரொம்ப அப்படி ரொம்ப இதுவாக இருக்குன்னு வச்சுக்கேன், ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கணும், டப்பா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கணும், புரியுதா? வாந்தி எடுத்தாலும் சாப்பிடணும், புரியுதா? அதுக்கப்புறம் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். புரியுறதில்ல? அங்கே தான் விஷயம் இருக்கு. அப்போ இந்த ஆத்மவித் சோகம் தரதி, ஆத்மவித் சோகம் தரதி, புரியுது? இப்போ இந்த கீதா ஜெயந்தியில் அல்டிமேட் பலம் என்னன்னா, நான் ஆத்மா தெரிஞ்சுக்கணும். எஸ்து ஆத்மரதி ரேவ சியாத்
ஆத்ம திருப்தச்ச மாணவ ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே. அவன் ஆத்மாவை தெரிஞ்சவன் தன்னிடத்தில் தானாக ஆனந்தமாக விளையாடி கொண்டிருப்பான், திருப்தியாக இருப்பான். இது வேணுமா வேண்டாமா? வேணும். நம்ம திருப்தி ஆகிறதுக்கு என்னென்னவோ வேணும், புரியுதா? அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் திருப்தி ஆகிடும். பெருச்சா கொடுத்துட்டப்போ அப்படின்னு. ஏன்னா உன்னை எப்படிலாம் படிக்க வச்சாங்க, எல்லாம் சொத்து இதெல்லாம் பண்ணி இப்போ ஏப்ரல் 1 இதெல்லாம் வைக்கலாம், வெள்ளி, அதுக்கு லோன் கொடுப்பாங்க பேங்க்லேயே கொடுப்பாங்க, புரியுதா? இப்போ அடுத்த ஜென்ரேஷன் சின்ன குழந்தைங்களாம் இருக்கீங்களா, வெளியெல்லாம் பத்திரமா அந்த மேலே மூட்டையில் கட்டிருக்கலாம், அதெல்லாம் எடுத்து வச்சோம்னா லோன் கிடைக்கும், படிக்க வைக்கலாம், புரியுதா? இப்படி புது கவர்மெண்ட்டு சும்மா நாளும் முடங்கி கிடக்கிற ஐட்டத்தெல்லாம் இப்போ வெளியில் கொண்டு வராரு மோடி. திறமையை கொண்டு வராரு, மெட்டலை கொண்டு வராரு, எல்லாத்தையும் சுறுசுறுப்பு பண்ணுறாரு, புரியுதா? எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு. அப்போ தொய்கி பதார்த்தம் தான் இருக்கிறது, அறிபவன் இருக்கு, அறியப்படுகின்ற விஷயம் இருக்கிறது. அந்த அறியப்படுகின்ற விஷயம் சாட்சி சைத்தன்யம். ஓகே, அப்போ ஆத்மா அனாத்மா. ஓகே, ஆத்மா சேத்தன வஸ்து, சைத்தன்ய வஸ்து. அச்சேத்தனம் ஜகத் அது அச்சேத்தன எனர்ட்டு, புரியுதா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்போது உபனிஷத்து என்ன கட்டளையிடுறது? உபனிஷத்து என்ன கட்டளையிடுறதா? சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே சக ஆத்மா சக விக்ஞேய. அறியத்தக்கது எதுனா ஆத்மா. உனக்கு ஷார்ப் பிரெயினாக இருந்தா உடனே ஒரு கேள்வி தப்ப, அறியத்தக்கது என்னது? அறியத்தக்கது என்னது? அறியத்தக்கது எது? திருஷ்யமாயிடும். அது ஒரு ஷார்ப்பாக வர சொல்கிறேன்ல. இப்போ அறியத்தக்கது ஆத்மான்னு உபநிஷத்து எப்படி சொல்லலாம்? அறியறது தான் அனாத்மான்னு சொல்லட்டுமே. அப்போ அறியறது ஆத்மான்னு சொன்ன என்ன அர்த்தம்? எந்த ஒன்று இல்லைன்னா எதையும் அறிய முடியாததோ அதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டது. அதில் சதுர்த்தம் மன்யந்தே. நாலாவது விஷயம்னா இங்க என்ன 3 விஷயம் இல்லை? ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸு அனுபவம்னு ஒன்று இருந்தால் இந்த 3 தான் வரணும், கரெக்டா? இந்த 3 தான் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு ப்ராப்ளம்? டே டு டே லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்? என்னுடைய அனுபவம் துக்கமாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் துக்கமாக இருக்கு. ஓகே, அப்போ அனுபவம்ன்றது இந்த 3 நிலையில தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மான்றது என்னது? 3லேருந்து வேறாக இருக்கிறது. சதுர்த்தம் மன்யந்தே, சதுஷ்பாத் ஆத்மா, சதுஷ்பாத் ஆத்மா. அப்போ இங்க என்ன மெதுவா நைஸா உபநிஷத்து பண்றது? உன்னுடைய அனுபவத்தை பொய்யும் சொல்ல உண்மையும் சொல்ல, அது இல்லை. புரியுதா? யானை இல்லை, சாஸ்திரத்தில் யானை இல்லை, என்ன அப்படி சொல்றதுக்கு அவசியம் இல்லை. புரியுதா? உண்மை சொல்ல பொய்யும் சொல்ல, அது இல்லை, அதான் ட்ரூத்து. புரியுதா? அப்போ அனுபவம்ன்றது என்னது? அனுபவம்ன்றது அனுபவம் தான். அது மித்யா, அது அசத்து கிடையாது.
அது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று உனக்கு தெரியாது. அது என்னது? அது சத்துன்னு வச்சிருக்க பாரு. அதை மாத்திரம் தான் எடுக்க சொல்லுது. நீ பாதி கிணறு தாண்டிட்ட. அனுபவம் அசத்து கிடையாது, பொய் கிடையாது. அது கரெக்டு. சொந்த அனுபவம்டா, 2 கண்ணால் பார்த்தேன் அப்படி சொல்கிறோம்ல. அனுபவம் அசத்து கிடையாது. கரெக்டாக சொல்லிட்டேன். வேதாந்தத்துக்கு வந்துட்ட நீ. இப்படிதான் எப்போ உன்னுடைய அனுபவம் அசத்து இல்லைன்னு சொல்கிறியோ நீ வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்ட. இந்த விஸ்வந்த பரிஷத்து ஆளை கூப்பிட்டு, இங்கே பாரு, நீ ஒரே நேரத்தில் 1,00,000 பிரான்ச்சஸ் பண்ணலாம். விஸ்வந்த பரிஷத்து எல்லா கோயிலையும் ஒரு கோயிலையும் அது கேந்திரமாக பண்ணிட்டான். 1,00,000 தமிழ்நாட்டில் எவ்வளோ சுலபமாக இருக்கு. இதுக்கு பரிஷத்திலிருந்து ஒவ்வொரு ஆளும் அப்பாயிண்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஆள் போய் 100 கோயிலில் போய் அந்த கோயிலே இருக்கிறவனை பார்த்து விஸ்வந்த பரிஷத்தை ஆக்கிட்டோம்னா போகிறோம். ஏன்னா தர்மம்னா இதை நீ சாமி கும்பிட்றியா, அது தர்மம். அறம் காக்க அறம் நம்மை காக்கும். இது அந்த பூஜாரிக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டா அந்த கோயில் விஸ்வந்த பரிஷத்தோட கேந்திரம். எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்க இல்லை? அப்போ நீ வேதாந்தி ஆகிட்ட. ஏன் வேதாந்தி ஆகிட்ட? உன் அனுபவம் அசத்து இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்ட. கரெக்டா? இப்போ என்ன ஒன்று சேர்த்துக்கோன்றான். சத்தும் கிடையாது. இப்படி சத்தம் அசத்தம் இல்லாத விஷயத்தை எப்படி சொல்வேல் அப்படின்னா அதுக்கு பேரு மித்யா. மித்யா. இப்போ சன்ரைஸ் இருக்கு, அது அனுபவம் இருக்கு. அதனுடைய அறிவு என்ன சொல்றது? சன்ரைஸ் இல்லை, சன்ரைஸ் இல்லை. ஆனால் அந்த அறிவு வந்த பிறகு கூட சன்ரைஸ் ஆகும். புரியுதா? அப்போ உன் அனுபவத்தை சொல்லு. ரொம்ப ஃபீல் விடாதுடா அப்படின்னு சொல்லல. ரொம்ப கதற இனிமேல் துடிக்கக்கூடாது. உன் அனுபவத்தில் ஏதாவது துயரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்ததுன்னா வச்சுக்கோ, தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப பண்ணக்கூடாது. வேதாந்தத்துக்கு வந்துட்டல, இனிமேல் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா ஆத்மா புரிய மாட்டுறது. புரியுது? அது வரைக்கும் ஆத்மா தெரிகிற வரைக்கும் அப்புறம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுவே மீதெல்லாம் பண்ணிக்கோ. அப்போது உன்னுடைய சொரூபம் ஆனந்த ஸ்வரூபம். பிரம்மவேத பிரம்ம இவ பவதி மகா வாக்கியம். அதனால் அது எப்படிப்பட்டது? யோவை பூமா தது சுகம் ந அல்பே சுகம் அஸ்தி. பூமைவ சுகம் பூமா தேவ விஜிக்ஞாசி சத்வியா. இது நீ தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா பூமா. ஏன் எங்கள் உமாவை தெரிஞ்சிட்டா சந்தோஷம் வராதா? பூமா. பூமான பிருகத். எது பிருகத்தோ அதுக்கு மேலே பிருகத்து இல்லாதது எதுவோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஆனந்தம். புரியுதா? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆனந்தம். பிரம்மன் தான் இன்ஃபினிட். பிரம்ம இன்ஃபினிட்டாக இருக்கணும். ஓய் நான் எப்படி அப்படின்னா அதே சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்கிறது, அகம் பச்சாத் அகம் புரஸ்தாத் அகம் தட்சிணதா அகம் உத்தரதா ஏவம் இதகும் சர்வம் அகம். அகமேவ அகமேவ இதம் சர்வம். இங்கே அடுத்தது ஆத்மா பச்சாத் ஆத்மா புரஸ்தாத் ஆத்மா தட்சிணதா ஆத்மா உத்தரதா இதகும் சர்வம் இதி. இங்கே இருப்பது அனைத்தும் ஆத்மாவே. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. புரியுதா? ஆத்மா. அப்போது பிரம்மன் சொன்னாலும் கம்ஃபர்ட்டு, ஆத்மா சொன்னாலும் கம்ஃபர்ட்டு. ஆனால் நீ மறுப்பன்னு சொல்லி தெரியும் சாந்தோக்கிய உபநிஷத்தில், அதனால் அகம்னு சொல்லிடுது. இப்போ பிரம்மத்தையும் இதே கேட்டகரியில் போடுது,
அகம் என்ற சொல்லியும் அதே கேட்டகரியில் போடுறது, ஆத்மாவிலே இது பண்ணும். அப்போது வாட்டர், பானி, ஜலம், நீர், தண்ணி, வெள்ளம், இதெல்லாம் என்ன, எத்தனை, 6 ஐட்டம். இதுக்கு பேர் என்ன, சினானிமிஸ், ஒன்று தான். அதுபோல பிரம்மன், ஆத்மா, அகம் மூணுமே ஒன்று தான். புரியுதா? அப்போ இது வேறு கிடையாது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் என்ற சொல்லுல நீ வேற எதையோ போட்டுட்ட, நீ தப்பாக பண்ணிட்ட. அந்த எக்ஸாம் ஹாலில் வெளியில் வந்துட்டு இப்படி இப்படி குட்டிப்பான், சே தப்பு பண்ணிட்டேன், அப்புறம் டேஷ் டேஷ் சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவான், அதெல்லாம் நான் இங்கே சொல்லலை. ஒரு நம்பர் தப்பு பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லணும். நீ ஒரு நம்பரை தப்பு பண்ணிருக்க, மொத்த வாழ்க்கையே தப்பு பண்ணிருக்க. நீ நான் என்றத அனாத்மல போட்டுட்ட. நீ புரியுது இப்ப நீங்க உங்களுக்கு? ஆக கீதா ஜெயந்தியில் கிருஷ்ணர் பகவான் என்ன சொல்றாருன்னா, உன்னை எப்படியாவது ஆனந்த ஸ்வரூபத்துக்கு கீதா ஜெயந்தியில் ட்ரெயின் பண்ணி அனுப்ப போற. புரியுதா? அதனால இதுல என்ன சொல்றாருன்னா, ஆத்மா அகம் என உணர்ந்தவன் ஆத்ம ரதிகி, ஆத்ம கிரீட்டகா, ஆத்ம மிதுனகா, ஆத்மானந்த சக ஸ்வராட் பவதி. அவன் தான் சாம்ராட். இந்த பசங்க ஊரெல்லாம் பிடிக்கிறேன்றானுங்களே, இந்த நாட்டை பிடிக்கிறேன், உக்ரைனை பிடிக்கிறேன், தென்கொரியா வட கொரியாவை அடிச்சுக்கிறான், எங்கே பார்த்தாலும் ஜியோ பாலிட்டிக்ஸில் சண்டை, டுமில் டுமில் டுமில், எங்கே பார்த்தாலும் வந்து பொல்யூஷன். அட சாம்ராட்டு இங்கேயே இருக்கு, ஸ்வராட். ஆத்மா அறிந்தா அவன் சொந்த நாட்டில் ஆனந்தமாக எப்படி 1,00,000 கீதா பாராயணத்துக்கு போவானோ, இல்லை 77 அடிக்கு ராமர் சிலையை திறந்து வைப்பானோ, தன் சொந்த நாட்டில் ஒரு அரசன் இருப்பது போல இவன் சொந்த இடத்தில் ஆனந்தமாக இருப்பான். ஆத்மாவை அறிந்தவன். ஆத்மா அறியாதவன் எப்படி இருப்பான்? அதையும் சொல்லுது. இவன் எப்படி இருப்பானா, தான் விரும்பின மாதிரி வாழ முடியாமல் அவஸ்தைப்பட்டு பிணை கைதியாக இருப்பான். பிணை கைதியாக இருப்பான், இருட்டு ஜெயிலில் இருப்பான். இந்த பாவி மனிதன் இருட்டு ஜெயிலில், அந்தமான் ஜெயிலில் போட்டா கூட அந்த இருட்டு கடை அல்வாவை கொடுத்தா அப்பயும் சுதந்திரத்துக்காக போற. இப்ப வந்து வடைய ஆசைப்பட்டு எலி உள்ள மாட்டிக்கிச்சுன்னா நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம்ல அந்த வடைய? அறிவே கிடையாது. அந்த எலிக்கு அறிவே கிடையாது. நீங்க காலையில் பார்த்தீங்கன்னா அது மூக்கெல்லாம் ரத்தமா இருக்கும். ஏன்? அந்த கம்பியில வந்து தப்பிக்கிறதுக்காக அது இது பண்ணும், போராடும். வடைக்கு தான் உள்ள வந்தது. ஆனா நான் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே வடையாது, ஐயப்பா நான் குடும்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஓகே, ஏதோ அது சுகம் இருக்குன்றது நினச்சி உள்ளே வந்துட்டேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவு வந்திருக்கோம், புரியுதா? இதை வந்து நீ வெளியில் வர்ற பாருங்க, ஒரு அல்ப எலி அதை மலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறது, நீ வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ண வேண்டாமா? சொல்லு, நியாயமாக தானே இருக்கு. அப்போ நான் யான்றது சாட்சி. அந்த சாட்சியை எடுத்துக்கோ, ஐ எம் த சப்ஜெக்ட். இது நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா இது. அப்போ வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, விதவிதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்னாலஜி வந்து உன்னுடைய செல்ஃபோனே இப்போ மாற்றிகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஒரே ஃபோனை வச்சுக்கிறது இல்லை, இப்போ கையில் வச்சுருக்க ஃபோனை திருப்பி மாற்றிடுவாங்க. புரியுதா? அவன் வந்து இப்போ 7th ஜென்ரேஷன் தான் சைனா, புரியுதா? பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்கான். இப்போ நம்மால் வந்து அதுலேருந்து கற்றுண்டு நாம் இப்போ புதுசாக பண்ணுறோம். நம்ம இப்போ
ஏன்னா ஜனங்க வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கு. அலோ சொன்னால் அலோ சொல்லணும், அவ்வளோ தானே. அதில் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டே பேசலாம், புரியுதா? அப்புறம் இப்போ என்ன, அங்கே பக்கத்து வீட்டில் உள்ளதையும் இது காட்டும் அந்த ஃபோன். இப்போ அது 9th ஜென்ரேஷன் ஃபோனு வரப்போகிறது. இந்த செவுத்தில் வச்சுட்டா அவள் எப்படி நம்மளை பற்றி பேசுகிறா அதெல்லாம் இது ஃபோனில் கிடச்சிடும். அப்போ இப்போ புது புது டெக்னாலஜி வருது. இதெல்லாம் மெட்டீரியல், இப்படிதான். இந்த மெட்டீரியலில் உலகாயத்தவாதத்தில் ஏதாவது முடிவு இருக்கா? அன்னையிலேருந்து சயின்ஸ் ஒரு 600 வருஷமாக வந்திருக்க. இந்த 600 வருஷத்தில் முடிவு வந்துதா? எண்ட் ஆயிடுச்சா? அப்படின்னா கமா 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 அப்படின்னு எடுத்தோம். கமா போட்டுட்டே இருக்கிறது, புரியுங்களா? இது முடிச்சோன்னா அடுத்து, அது முடிச்சோன்னா அது. இப்போ ஏஐ வரைக்கும் வருது. ஏஐ வந்து அது வந்து எண்டா கிடையாது. இப்போ எல்லாம் பேசுவான். இந்த வேம்புன்னு ஒருத்தர் இருக்கார், நல்ல ஆள். அவர்கிட்ட ஒரு அப்பா வந்து கேட்குறது, தான் பிள்ளைய வந்து இப்போ என்ன டெக்னாலஜியில் சேர்த்தா அவன் பிரைட்டாக வருவான், ஏஐ சேர்த்துடலாமா அப்படின்னு. உங்கள் பையன் பெரியவன் ஆகும்போது ஏஐ இருக்காது அப்படின்ட்டார். வேற டெக்னாலஜி வந்துடும் அப்படின்ட்டார், புரியுதா? அப்போ அவர் என்ன சொன்னார், அப்படி மைண்டு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அவன் வரும்போது ப்ரெசண்ட்டில் என்ன டெக்னாலஜி இருக்கிறதோ அந்த டெக்னாலஜி படிக்கிறதுக்கு அவனை தயார் பண்ணுங்க. அப் டு டேட்டாக இருக்கணும், புரியுதா? அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளை வந்து ஓப்பன் மைண்டோடு இருக்கணும். க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. நான் இது சாப்பிடுவேன், இது சாப்பிட மாட்டேன். சிலதெல்லாம் அது ஏன் சாப்பிட்றேன், இது ஏன் சாப்பிட்றதில்ல, உடம்புக்கு ஏதாவது ஆகாதா? அப்படி இல்லை, அது பிடிக்காது. அதுதான் கேட்குறேன் நானும். பிடிக்காதுன்னு சொல்கிறிய, ஏன் பிடிக்காது? வயிற்றால் போகுமா? அதுவும் இந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொல்லும். ரொம்ப அநியாயம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாவது அது வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி கொமட்டுறது அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, புரியுதா? அதனால் இது நீ ஓப்பன் மைண்டோடு இருக்கணும், எப்பவுமே ரெடினஸ் இருக்கணும், புரியுதா? க்ளோஸ் பண்ணிடாத. 3 விஷயத்தில் க்ளோஸ் பண்ணாதன்னு சொல்கிறது சாஸ்திரம். வந்து 3 விஷயத்தை க்ளோஸ் பண்ணிடாத. 3 விஷயத்தில் ஒப்பீனியன் வச்சுக்காத. என்ன 3 விஷயம்? 3 விஷயம்: ஜீவ, ஈஸ்வர, ஜகத். நீ கன்க்ளூட் பண்ணாத, புரியுதா? உன்னை பற்றி நீ கன்க்ளூட் பண்ணாத, ஈஸ்வரனை பற்றி கன்க்ளூட் பண்ணாத, இந்த ஜகத்தை பற்றி கன்க்ளூட் பண்ணாத. இந்த ஜகத்தை பற்றி கன்க்ளூட் பண்ணாதுன்னு உங்கள் மாமனார் மாமியார் இருக்க கன்க்ளூட் பண்ணாத. பவுஸை பற்றி கன்க்ளூட் பண்ணாத, மாறிண்டே இருப்பான், புரியுதா? திருந்தறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. கடைசி காலத்திலேயாவது திருந்தோம், இல்லை அடுத்த ஜென்மத்திலேயாவது திருந்தோம். நம்பிக்கை வை, புரியுதா? அதனால் இதெல்லாமே திருந்தோம். ஏன் அது மாறிண்டே இருக்கும். சப்போஸ் எனக்கு ஒரு கெட்ட குணம் இருக்குன்னு வச்சுக்கேன், அதுதான் பர்மனண்ட்டு அப்படின்னு வச்சுக்கேன், அது பிரம்மன் ஆகிடும், அது சத்தியமாயிடும். அதுதான் எக்காலத்திலும் இருக்க. மாறிண்டே இருக்கும். நன்னா புரிஞ்சுக்கோ, பிரம்மத்தை தவிர மீதெல்லாம் மாறிண்டே இருக்கும். அதனால் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற உறவுகள் எல்லாமே மாறின்னு இருக்கும். இந்த மாறிண்டே இருக்கிறதுல நீ வந்து கன்க்ளூட் பண்ணிடாத. ஓப்பனர் அப்போ தான் நீ லேர்ன் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால் ஆத்மா அனாத்மா அதை வந்து பிரித்து பார்த்துக்கோ. அதனால் இது தெரிஞ்சது தான் நீ இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அப்போது சப்ஜெக்ட் வந்து சேதனம், ஆப்ஜெக்ட் வந்து அச்சேதனம். ஓகே, இது ஏன் சாமி திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா, நான் என்ற சொல்லில் தப்பு பண்ணிட்டேன். அகம், ஐ, இந்த ஐ நோஷன் இருக்க,
அதில் வந்து தப்பு பண்ணிட்டேன். வேறு எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டுக்காமல் விட்டுடலாம். புரியுதா? கொஞ்சம் லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, விட்டுடலாம். புரியுதா? ஆனால் இது மகத்தி வினஷ்டி. புரியுதா? அதனால் நீ அதை பண்ணக்கூடாது. அகம் ஐ ஆத்மாவா அல்லது அகங்காரம்வா, கர்த்தாவா அகர்த்தாவா, கர்த்தா போக்தா அகங்காரமா அல்லது அகர்த்தா அபோக்தா ஆத்மாவா தான் கேள்வி. இப்போ நான் என்ற சொல்லும்போது நம்ம அகங்காரம்தான் நானுன்னு. இந்த 2 நான் இருக்கிறதுனால மனித குலம் முழுக்க இதில் குழப்பமாக இருக்கிறது. 2 நான் இருக்குது எனக்குள்ளற. ஓகே, ஒன்று அழியாத நான் இருக்கு, இன்னொன்று மாறிண்டே இருக்கிற அழியக்கூடிய நான் இருக்கு. இதை வந்து நீ கண்டுபிடி, அந்த விட்னஸ் கண்டுபிடி. அகம் என்ற சொல்லில் 2 கலந்து இருக்கிறது. அதை வந்து நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் வேதாந்த டிஸ்கவரி. புரியுதா? அப்போ ரமண மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அகங்காரத்தில் தான் நீ இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆத்மா அனாத்மா விசாரம் பண்ணு. பழைய காலத்தில் ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணுவாங்க, 5 நாள் கல்யாணம் இருக்கும், அது 3 நாள் ஆயிடுச்சு. இப்போல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஆன்லைன்லே பண்ணுறான், அது இன்னும் அநியாயம். நம்ம பாவனை சொல்கிறோம் இல்லையா, தாலியை எடுத்து வச்சுக்கோ அப்படின்றா. இவன் சுவிட்சர்லாந்து இருக்கா, அவன் கனடாவில் இருக்காங்க. நீயே எடுத்துக்கிட்டிக்க, ஆன்லைனில் அனுப்பிச்சுடுவான். அந்த இது திருமாங்கலத்தையும் ஆன்லைனில் வச்சுடுவான். அதை வந்து நீனே எடுத்து கட்டிக்கோ அப்படின்னு. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் இப்படிலாம் கொண்டு போய் சமுத்திரத்தில் தான் அமுத்தணும். புரியுதா? இது அப்போ ரமண மகரிஷி வந்து 5 நாள் நடத்தணும்னா கூட பரவாயில்ல, 1 நாள் 2 நாளாக அது வந்து நடத்துவாங்க. அப்போ நடத்துவாங்க 5 நாள் நடத்த. இது ரமண மகரிஷி ஆச்சே, 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அது என்னென்னா, அதில் ஒருத்தர் நம்ம கல்யாணத்தில் உள்ளே பூந்து அடிக்கலாம். நாங்கள் போனோம் இதில், இந்த என்ன டவுன் சொல்லுவாங்க இல்லையா முன்னாடி, மெட்ராஸ் டவுன், அதுனா பார்க் டவுன், அந்த இது அது என்ன, அந்த மூலக்கடை, பாரிஸு. அந்த பாரிஸில் வந்து நிறைய கல்யாண மண்டபம் இருக்கும். ஓகே, குட்டி குட்டியாக அந்த சந்து வேறு இருக்கும். புரியுதா? இப்போ எப்படி தெரியாது. நானும் இன்னொருத்தரும் போயிட்டோம், ஒருத்தர் கல்யாணத்துக்கு போயிட்டு உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு, அவர் அந்த வாசலில் இருக்கார்ல, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் மாப்பிள்ளையை பார்க்கலாம், பொண்ணு பார்க்கலாம். அப்படியே தரத்தரன்னு எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு என்னடா நம்ம ஆள் மாதிரி அந்த வாங்குவாங்க. ஏங்க, நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு வரல, வேற ஒரு கல்யாணம் பண்ண. அதுக்குமே எங்க பரவாயில்லைங்க, இதெல்லாம் அந்த காலம். புரியுதா? நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி. பக்கத்துக்கு கல்யாணம் பண்ண அவனு நிஜமாக அவன் இருந்தான். புரியுதா? அங்கேயும் இதே மாதிரி சாப்பிட சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முதல்ல சாப்பிட சொல்லிவிடுவாங்க. புரியுதா? இல்லை, நீ தாண்டா முக்கியம், சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் உன்னோட சேர்ந்து சாப்பிட்றேன், டைஜெக்ஷன் ஆகணும். இப்போ அப்போ இது மாறி இருக்கிறது இல்லை. அந்த கல்யாணத்தில் எவன் வரான் எவன் போகிறான்னு இல்லாமல் பொண்ணாத்தில் போய் நான் வந்து பையன் சொல்லி அந்த அப்போல்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்க, தங்கம் வெள்ளி அதெல்லாம் செப்பு எல்லா பாத்திரமும் இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். அப்புறம் பையன் வீட்டில் போயிட்டு பொண்ணாத்துக்காரன்னு சொல்லிட்டான். மாற்றி சொல்லி தொல்லை தாங்க முடியல. புரியுதா? 2 பேருக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் இந்த சம்பந்தி 2 பேருக்கும், 2 சம்பந்தியும் இப்படி நேரம் வந்து இந்த பையன் யார் சம்பந்தி, 2 பேரும் மீட் பண்ண உடனே நைஸாக அந்த சாக்கு பையில் போட்டிருக்கான்ல துணி பை, இந்த கோணியில் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். புரியுதா?
ஆத்மா அனாத்மா விசாரம் பண்ணிட்டா அகங்காரம் நைஸாக அப்படி கிளம்பி போயிடும். இதுதான் நீ பண்ணணும். இது ஆத்மாவா அனாத்மாவா? இப்போ நானுன்னு சொல்கிறேன்ல, அப்போல்லாம் நீ என்ன கேட்கணும்? இது ஆத்மாவா இது அனாத்மாவா? எங்க பவுசு அது ஆத்மாவா அனாத்மாவா? அதுகிட்ட சொல்லக்கூடாது. ரெண்டு மிக்சிங்கா? பவுசுன்னா மிக்சிங் தானே, பவுசுன்னா மிக்ஸ் தானே, அதுவும் இதுவும் சேர்ந்து தானே பவுசு இல்லை? அந்த மிக்சிங்கில் தனித்தனி மிக்சிங் இருக்கு. அதை கண்டுபிடி. இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் நீ இதை ஆத்மாவா அனாத்மாவா எதில் போடலாம்? உனக்கு பிரம்மாண்டமான ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்க, மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ நிஜமாவே பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனையை இப்போ ஆத்மாவில் போடலாமா அனாத்மாவில் போடலாமான்னு கொஞ்சம் அந்த மூச்சு விடுறதுக்கு ஒரு இடைவெளி இருக்கணும். ப்ரீத்திங் கேப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி ப்ரீத்திங் கேப்பில் உன்னுடைய ப்ராப்ளத்தை எந்த பேஸ்கெட்டில் போடலாம்? இப்போ உனக்கு இது இருக்குது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்துன்னா அவன் சொல்லுவான் கொழுப்பு, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புலாம் இருக்குது, புரியுதா? அது 4 பேஸ்கெட் இருக்குது. அதில் எந்த பேஸ்கெட்டுன்னு அவன் ஒரு டெக்னாலஜி வேர்டில் சொல்லுவான், நான் ஒரு டெக்னாலஜி வேர்டில் சொல்கிறேன். உன் ப்ராப்ளம் வந்ததுன்னா, உனக்கு கஷ்டப்படி தாங்க முடியாத கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை ஆத்மா பேஸ்கெட்டில் போடுறதா அனாத்மா பேஸ்கெட்டில் போடுறதா? இப்படி ஒரு நிமிஷம் நினச்சி திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வேதனைப்படு. தப்பு இல்லை, தப்பு கிடையாது, வேதனைப்படு. வேதனைப்படுறதுக்கு முன்னாடி ஆத்மாவா அனாத்மாவான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு போ. சம்பந்தி 2 சம்பந்திக்கிட்ட கேட்டீங்கன்னா அகங்காரம் டிஸப்பேர். அவ்வளோதான். இதனால் இந்த அதிசயம் அப்போது ஆர்சி இருக்க அதுதான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. ஆர்சி என்ன பண்ணுறதுன்னா உடம்போடு கொஞ்ச நேரம் சேர்ந்துக்குது, மனசோடு கொஞ்ச நேரம் சேர்ந்துக்கிறது, சென்சஸோடு சேர்ந்துக்கிறது, எல்லாத்துலேயும் டியூட்டி இது லூட்டி பண்ணுறது. புரியுதா? அதெல்லாம் நீ பக்காவாக கண்டுபிடிச்சிக்கின்னா அப்போது இப்போ நீ இதில் வந்துட்ட, நீ 5th ஜென்ரேஷன் வந்துட்டு இல்லையா? 5th ஜென்ரேஷன் என்ன? வேதாந்த 5th ஜென்ரேஷன் குருகுலத்தில் என்னது? சங்கர பாஷ்யத்தில் வந்துட்டேன். புரியுதா? அப்படின்னா நீ சீனியர் பர்சன், மெச்சூரிட்டி பர்சன். புரியுதா? நீ இப்போ நேரு காலத்தில் இல்லை, புரியுதா? நரசிம்மராவ் காலத்தில் இல்லை, இப்போ மோடி சர்க்காரில் இருக்க. நீ பாம்பே வெடிகுண்டு மாதிரி தொடர் வெடிகுண்டுலாம் பண்ணக்கூடாது. புரியுதா? கடைசி வரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்ச பிறகு அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை விட்டதான் நான் இவனை விடுவேன்ற பார்லிமெண்ட்லேயே கொண்டு வச்சுனான். இப்போ அப்படி பண்ண முடியாது. மோடி சர்க்கார் இருக்கு. புரியுதா? ஏன்? அலர்ட்டாக இருக்குது, அவேர்னஸோடு இருக்குது. புரியுதா? குண்டு போட்டுருவேன் நான். அது என்ன அணுகுண்டா? அது பேர் என்ன? நியூக்ளியர் பாம் போட்டுருவேன். பக்கத்தில் பாகிஸ்தான் போட்டுருவியா? நாங்களே போட்டுருன்னு சொல்லிட்டு அவன் எங்கே வச்சிருக்கானா அது மேலே போட்டுட்டு வந்துட்டான். புரியுதா? அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணோம். நான் துன்பப்படுறேன்னா அந்த அகங்காரத்து மேலே ஒரு பாம் போட்டணும். அதுக்கு பேர் ஆபரேஷன் சிந்தூர். உன் அகங்காரத்தில் நீ வீசுகிற குண்டு இருக்க அதுதான் நிஜமான ஆபரேஷன் சிந்தூர். புரியுதா? கட்டிண்டு அழப்படாது. அந்த சைனா ஃப்ளைட்டு மேலே இங்கே உழுந்ததில்ல குஜராத்தில் தொப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி வெப்பனாக இருக்கக்கூடாது. புரியுறதில்ல? நீ அலர்ட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும். நான் யாருன்னு நீ கண்டுபிடி. ஓகே, அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னா 3 விஷயம் மிச்சம் வைக்கக்கூடாது. கடன், நெருப்பு, பகைவன். புரியுதா? மொத்த துவம்சம் பண்ணுறது. இப்போ ராஜ்நாத் சிங் சொல்லிருக்காரு,
மொத்த துவம்சம் பண்ண போகிறோம் அப்படின்னு. புரியுதா? மொத்த துவம்சம் பண்ணினா தான் சரியாகும். புரியுதா? அது வரைக்கும் இந்த பிக்கல் பிடுங்கல் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? எல்லாமே சரியாயிடும். நம்ம தலைமுறையிலே சரியாயிடும் போல இருக்கு. போகிற போக்கு பார்த்தா 150 வருஷம் வேஸ்ட் ஆகிடும் போல இருக்கு. அப்போ எது அகங்காரம் அப்படி கண்டுபிடி. முதல்ல அகம் எது, அகங்காரம் எது, இந்த விவேகத்தை கண்டுபிடி. ஓகே, ஆத்மாவும் அனாத்மாவும் கலந்துள்ளது எதுவோ அகங்காரம். OCRC = கர்த்தா. அப்போ அகங்காரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தினசரி கண்ணாடி பாரு. அப்படி அவசியம் இல்லை. நீ தினசரி கண்ணாடியை பார்ப்ப இல்லையா, அந்த பார்க்குற கண்ணாடியில் உன் முகம் தெரியும். அதுக்கு தானே போய் பார்க்குற. அப்போ பிரதிபிம்ப முகம் தெரியும். புரியுதா? அதுக்கு பேர் பிரதிபிம்ப முகம். என்னுடைய முகம் சொந்த முகம். இதே மாதிரி தான் நான் சொல்கிற நான், அது பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன் ஐ அப்படின்றத கண்ணாடியில் பார்க்கும் போதெல்லாம் ஒரு தடவை ஞாபகம் வரணும். நானுன்னு காலையிலன்னு சொல்கிறேன்னு, அது இந்த ரிஃப்ளெக்ஷன் ஐ, ரிஃப்ளெக்ஷன் முகம் மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஐ. இது மாத்திரம் தெரிஞ்சால் போகிறோம். இது தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக அடுத்தது நம்ம போகலாம். ஓகே, அப்போ கர்மம் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்கிறது. என்ன குரூப் இருக்கிறது? OC இருக்குது, RC இருக்குது, RM இருக்குது. சைத்தன்யம் வேணும், அப்புறம் ஈகோ வேணும், அதுக்கப்புறம் கரணம் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். புரியுதா? இதெல்லாம் சேர்ந்தா தான் கர்த்தா கர்மத்தை பண்ண முடியும். கர்த்தா தான் கர்மத்தை பண்ண முடியும். ஓகே, இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்போது இந்த வித்யாரண்ய சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனசுக்கும் ஆசிக்கும் ரிஃப்ளெக்ஷன் கான்ஷியஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் உள்ள உறவு என்ன? அந்த உறவு பிரிக்கவே முடியாத உறவு. ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. மனசையும் ஆர்சியும் பிரிக்கவே முடியாது. மனசையும் உடம்புக்கும் உள்ள உறவு என்ன? அந்த உறவு என்ன? கர்மஜம். பாடியில் கர்மம் இருக்கிற வரைக்கும், பிராரப்த கர்மம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கும். பிராரப்த கர்மம் போயிடுச்சுன்னா காலி. யார் காலி? சரீரம் காலி. ஆனால் மைண்டு காலியா? மைண்டு காலி கிடையாது. அவர் பிரம்மாஜியை கடந்து கூட போவார். சரி, அடுத்தது மூணாவது, மைண்டுக்கும் ஓசிக்கும் சைத்தன்யத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? OCRCயா? மைண்டுன்றது என்னென்ன? மீடியம், உபாதி, ஆரம். இது சைத்தன்யம், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். ரெண்டுத்துக்கு உள்ள உறவு என்ன? அதை தான் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். பிரமா அத்தியாசம், எரர். புரியுதா? அது உறவே கிடையாது, தகாத உறவு. புரியுதா? ஏன்னா ஆத்மான்னு நீ கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுக்க. சப்போஸ் ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, எல்லா உறவும் தலாக் தலாக் தலாக். ஆத்மாவுக்கு எந்த உறவும் கிடையாது, ஒட்டு உறவு கிடையாது அதுக்கு. அது எப்படிப்பட்டது? அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அகந்த வச்சு. புரியுறதில்ல? அப்படி. அப்போ இப்போ இப்போ இது வேற சொல்லிட்டேன்னா, இப்போ ஆத்மா கண்டுபிடிப்பீங்க. ஜி, ஆத்மாவை கண்டுபிடிச்சி என் குழந்தையோட மாத்திரம் நான் உறவு வச்சுக்கிட்டோமா? அப்போ குழந்தை இருந்ததுன்னா ஆத்மா இன்ஃபினிட் ஆகுமா, ஃபைனைட் ஆகுமா? அப்போ ஃபைனைட்டாக இருக்கிற ஆத்மாவை கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம்? அதுவும் செத்து போயிடும். இப்போ நான் அமிர்தத்துவத்துக்காக தான் போடுறேன். சாகாத வரம்,
புரியுதா? அப்போ இந்த ஆத்மாவை நான் கண்டுபிடிக்கிறது மூலியமா அப்போ இருக்கிற உறவுகள்லாம் என்ன? மித்யா. மித்யாவை என்ன பண்ணும்? இந்த பானையில் என்ன பண்ணும்? என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணணும். ஆபத்தான பாம்பை பானையில் போட்டு வச்சுக்கணும். இப்போ புரியுறதா? பானை அதுக்கு தான் இருக்கு. உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் குடும்பத்துக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். குடும்ப நாளில் குடும்பம் எனது, குடும்பம் எனது, நான் குடும்பம் கிடையாது. இப்போ ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாத்தோடைய அன்போடு இரு, பாசத்தோடு இரு. ஆனால் அது என்னது, நான் அது இல்லை. இது தெரிஞ்சிட்டுனா அவஸ்தாத்திரைய சாட்சி புரிஞ்சிடும். புரியுதா? அதனால் இந்த கர்த்தாவை டெலீட் பண்ணலை. நன்னா புரிஞ்சுக்குங்க. கர்த்தாவை டெலீட் பண்ண முடியாது. அந்த கர்த்தாவுக்குள்ள கர்த்தృత్వం இருக்குல்ல, அதுதான் அகங்காரி, பிடாரி. அதை நானுன்னு சொல்லி ஒரு இது சொல்கிறோம்ல, அடம் பிடிக்கிறோம்ல, அதை மாத்திரம் எடுத்துட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அகம் கர்த்தாரம் அபி அகர்த்தாரம் மாம் வித்தி. நான் கர்த்தாவாக இருந்தாலும் அகர்த்தாரம். கிருஷ்ணர் சொல்கிற மாதிரியே நீயும் சொல்ல முடியும் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அது சாய் குடித்த பிறகு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.